ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஆவணி மாதமானது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுங்க. இப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்குங்க. இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ராசி பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் அதிர்ஷ்டத்தை தரப்போதா ஆபத்து தரப்போதா அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா தனுசு ராசி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா இருக்குங்க. ஸோ தனுசு ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா சொந்த முயற்சியாலும் மன துணிவுடனும் செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே நீங்கிடுங்க. அதே போல ராசிநாதன் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் உங்களுக்கு இருக்கலாம். சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண முற்படுவீர்கள். மன தடுமாற்றம் நீங்கலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. காரியங்களில் இருந்து வந்த தொய்வு நீங்கலாம். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கலாம். பணவரவு எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தியாகலாம். புதிய ஆர்டர்கள் பற்றி உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும். எல்லோரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை வந்து நீங்கலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நன்மையை தரலாம். உறவினர் வகையில் மன வருத்தம் ஏற்படலாம். நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகழும். சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீர்கள். மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மையை தரலாம். கலை துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் ஏற்படலாம். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. அரசியல் துறையினர்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலைகள் நீங்கிடும். மாணவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் படிப்பில் ஆர்வம் உண்டாகலாம். உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி வந்தீங்கன்னா பல நாட்களாக இழுபறையான காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியலாம். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் நீங்கிடும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 10 மற்றும் 11. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 மற்றும் 4. அடுத்ததாக தனுசு ராசியில பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இனிய சுபாவமும் மென்மையான பேச்சும் உடைய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பொன்பொருள் சேர்க்கை வரலாம். அதே வேளையில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வில்லங்கம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இதனால நீங்க எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். மனதில் ஏதாவது குறை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். புதிய நபர்கள் எதிர்பாலினத்தவரிடம் பேசும் பொழுது கவனமாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லது. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும்.
தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காண்பீர்கள். போட்டிகள் விலகலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கிடும். குழந்தைகள் மூலம் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கலாம். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும். எதை பற்றியாவது நினைத்து கவலைப்படுவீர்கள். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கவனம் தேவை. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையினர்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கலாம். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அரசியல் துறையினர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படுவீர்கள். சக மாணவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு மல்லிகை மலர் கொடுத்து மனதார வணங்கி வந்தீங்கன்னா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் நீங்கிடும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 11 மற்றும் 12. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 மற்றும் 5. அடுத்ததாக தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். காலம் தாழ்த்தாமல் எதையும் உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபம் ஏற்படலாம். எல்லா வெற்றிலும் நெருக்கடி நிலை காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மையை தரலாம். பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும். வழக்குகளில் இருந்து வந்த தாமதம் நீங்கிடும். உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது. லாபம் குறைவது போல் இருந்தாலும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரமாக இருக்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து சேரலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் எதிர்கால நலன் பற்றி சிந்திப்பீர்கள். உங்களது உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. உறவினர்கள் வரத்து உங்க வீட்டில் இருக்கலாம். எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலை உண்டாகலாம். வீண் அலைச்சல் ஏற்படும். பணவரவு திருப்திகரமாக அதிகமாகவே இருக்கலாம். கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கலாம். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளியூர் பயணம் செல்ல நேரிடவும் அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை பயக்கலாம். உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நீங்க மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா முன் ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கிடுங்க. ஸோ கண்டிப்பாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 மற்றும் 6. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி மாத ராசி பலன் தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.